ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பொழுதுமே ஃபிஷ் ஃபிங்கர் அது மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா சாலிடான ஃபிஷ்ஷாக எடுத்துக்கணும். அதாவது நல்லா முள் இல்லாமல் நடுமுள் மட்டும் இருக்கிற மீனாக, கெட்டியான மீனாக எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் எடுத்து அது தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரிச்சதுனால இது மாதிரி தெரியுது. வஞ்சிர மீன்னா நீங்கள் அதையும் தோல் உரிச்சிட்டு தான் எடுத்துக்கணும். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. முட்டை ஒரு முட்டை எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். பாருங்கள், நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் அதில் சேர்த்துருக்கேன், தேங்காய் பாறை மீனை. இப்போ 1 by 1 நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், மைதா மாவு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளோர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்தாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனில் எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நல்ல மசாலாலாம் அதில் சேர்ந்து நல்லா சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும், பொரித்து சாப்பிடும் போது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கோட் பண்ணி கையால் நம்ம நல்லா பிடிச்சு விடலாம். ஃபிங்கர் ஷேப் வர மாதிரி நல்லா நம்ம ஆல்ரெடி ஃபிங்கர் ஷேப் வர மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்படி நல்லா பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நம்ம நல்லா பிடிச்சி விடும்போது நல்லா டைட் ஆகிடும். ரொம்ப உதிராது எண்ணெயிலையும். நல்லா சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது ரைஸோடலாம் கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீனை ஃப்ரை பண்ணி எப்பொழுது சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி இப்படி நல்லா பிடிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம கைகளால் இப்படி நல்லா பிடிச்சு விடணும். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கெட்டியான மீனாக இருக்கணும். ரொம்ப சாலிடான ஃபிஷ்ஷாக இருக்கணும். முள்ளே இல்லாமல் எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப உதிரில் பாருங்கள். நம்ம நல்லா கெட்டியாக கையால் பிடிச்சி விடும் போது பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் உதிராது. சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் கூட கம்மியாக தான் விட்டுருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், மீன் எப்பொழுதுமே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில். இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம முள்ளே சுத்தமாக இருக்காது. நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற அதே டைம் தான் இதுக்கும் எடுக்கும். அதுலேயும் நம்ம மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அது மாதிரி இதையும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா லஞ்சு சாப்பிடும்போது கூட இது சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக எம்மியாக ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.